வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எப்படியாவது நல்லபடியா ஜெயிச்சு கொடுத்துருங்கம்மா. இதை பாருங்கம்மா, முதல்ல கவலைப்படுறத விட்டுருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஜட்ஜு வர நேரம் ஆயிடுச்சு. நடந்ததை சொல்லுவோம். நல்லதே நடக்கு. நம்பிக்கை வைங்க. ஏமா ஃபீஸ் கொண்டதையா? கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க ஐயா. கொஞ்சம் சத்தமா பேசு. இல்லைங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க ஐயா. கோர்ட்டு கட்டுற பைசா இன்ஸ்டால்மெண்ட்ல தர்ற ஒரே பொம்பளை இந்தியாவில் நீ மட்டும்தாமா. ஏய், அவங்ககிட்ட என்ன பேச்சு உனக்கு? ஃபீஸ் கேட்டாருங்கம்மா. அடையாமா நீ வேற. உன்னை கேட்க சொன்னா எதுக்கு இந்த அதிக பிரச்சனைத்தன வேலையெல்லாம் செய்யற? ஃபைல கொடு. கிளம்பி கோத்தா உடனே ஏற்கனவே 6 மாசம் சம்பளம் பாக்கி. இதை காசு கிடைச்சா கட்டி 3 வேளை சோறு திங்கணுமா வேண்டாமா? திங்கணுமா? வாயை மூடிட்டு வா. இன்னைக்கு கட்டி போச்சா? வணக்கம். வணக்கம் மேடம். கேஸு நம்ம பக்கம் தான் முடிய போகுது. ஜட்ஜ் என்ன கேட்டாலும் ஆமான்னு மட்டும் சொல்லிருங்க. சரிங்களா? பாத்துக்கலாம். டீடைல்ஸ் வாங்கிக்கப்பா. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரான முத்துலட்சுமி சண்முகம் தம்பதியினர் தனக்கு பிறந்த ஒரே மகளான அனிதாவிற்கு 1 வருடத்திற்கு முன்பே 3 சென்ட் இடத்தில் அமைந்த வீட்டை கிரயமாக பத்திரம் செய்து கொடுத்தார். தான் சம்பாதித்த சொத்தை தானமாக கொடுத்தால் பிற்காலத்தில் பிரச்சனை வரும் என்ற அச்சத்தில் கிரயமாகவே செய்து கொடுத்தார். பக்கவாதத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் சண்முகம் பிற்காலத்தில் தன் மகள் தன்னை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கை வைத்தார். ஆனால் அனிதாவோ பெற்றோருக்கு விருப்பமில்லாத இன்னொருவனை காதல் திருமணம் செய்து கொண்டு தந்தை சண்முகம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஆசையாசையா எழுதி வைத்த சொத்தை இன்னொருவருக்கு விற்றுவிட்டார். ஆனால் இன்றோ எனது கட்சிக்காரர் சண்முகம் அவர்கள் வாழ்வதற்கு வழியில்லாமலும் தங்குவதற்கு இடமில்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீதிபதி அவர்களே, விற்றவர்களிடமிருந்து சொத்தை மீட்டு தந்து எனது கட்சிக்காரருக்கு நீதி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் வாங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனது கட்சிக்காரர் அனிதா மற்றும் அவர் கணவர் செந்தில்குமார் தனது சொத்தை சரவணன் என்பவருக்கு சட்டப்பூர்வமாக கிரயம் செய்து கொடுத்துள்ளார். அதற்கான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டப்படி கிரயம் செய்யப்பட்ட சொத்தில் முழு உரிமையும் வாங்கியவருக்கே சேரும். இந்த சூழ்நிலையில் மறுகிரயம் என்பது சாத்தியமற்றது யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை காலை 11 மணிக்கு ஒத்தி வைக்கிறேன். இவ்வழக்கில் அனிதாவின் பெற்றோர் திரு சண்முகம், முத்துலட்சுமி சொத்து சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் ஆவணங்களை ஆராய்ந்ததில் சொத்துரிமை தொடர்பான டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டின் பிரிவு 54 படி சொத்து கிரயம் என்பது சட்டபூர்வமான நடவடிக்கை ஆகும். பெற்றோர் திருமணத்திற்கு முன்பே சொத்தை கிரயம் செய்து கொடுத்திருப்பதால் சட்டப்படி அந்த சொத்தின் உரிமையாளர் சண்முகத்தின் மகள் அனிதாவே ஆவார். இதன் அடிப்படையில் சொத்தை வேறொருவருக்கு விற்றது சட்ட ரீதியாக செல்லுபடியாகும். நீங்கள் இந்த சொத்தை தானமாகவோ உயிலாகவோ உங்கள் மகளுக்கு எழுதி கொடுத்திருந்தால் சட்ட ரீதியாக இதை ரத்து செய்ய இடமுண்டு. எனவே உங்கள் கோரிக்கையை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது. மேலும் இந்த வழக்கை ஒரு சொத்து பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது, மனித உறவுகளின் ஆழமான பிரச்சனையாகவும் பிரதிபலிக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கும் பாசம் விலை மதிப்பற்றது.
ஆனால் பெற்றோர்கள் உங்கள் எதிர்கால பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும். சொத்துக்களை பாகசாசனமாக எழுதி தருவதற்கு முன்பு உங்கள் தேவைகளையும் உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றுவது தவறு. பெற்றோர்களின் தியாகத்தையும் அன்பையும் உணர்ந்து அவர்களை கடைசி வரை காப்பது பிள்ளைகளின் கடமை. இதை இந்த நீதிமன்றம் வலியுறுத்துகிறது. கோர்ட் டிஸ்பர்ஸ்ட். உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்துறதுன்னு தெரியல. இருந்தாலும் எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. எங்க மகளிர் அமைப்பு இருக்கு. எந்த வகையிலையும் உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம். வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் சொத்து நம்ம கையை விட்டு போயிருக்கோம். போராடி ஜெயிச்சிட்டோம். ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஏய் நில்லடி. பெத்து வளர்த்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையாடி உனக்கு? உன்னோட ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டமே. உங்க அப்பா ராத்திரி பகலா மில்லுக்கு போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாருடி. இப்போ அவரு பக்கவாதத்துல வாய் பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாருடி. இந்த நேரத்துல எல்லாம் தீம்பிடுங்கிட்டு தவிக்க வச்சுட்டு போறியடி. இது நியாயமா இருக்கா? நாங்க யாருக்காகடி வாழ்ந்தோம்? உனக்காக தாண்டி வாழ்ந்தோம். உங்க அப்பா ஒன்றரை மேல உசுரையே வச்சிருக்காருடி. எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போறியாடி? வாசல் வரை வந்த பாசம் வாசலில் தான் நின்று போச்சு. வயிற்றில் சுமந்த நாட்கள் வலியா எனக்கே தோணல. அடி போட்ட பாதையெல்லாம் ஆசை நிறைஞ்ச தடம் போல. இன்று கதவு செருக்காக இதய வாசல் கிழிஞ்சது. வாசல் வரை வந்த பாசம் வாசல் தாண்டாத கேள்வி. எதுக்குடா இத்தனை தூரோ என்று நெஞ்சு வழி அறியாது. எழுதி வைத்த ஏமாற்றம் என் கையாலே தானே கையெழுத்து. மகளே நீ போற பாதையில என் ரத்த கண்ணீர் தடம் உள்ளது. நம்பி விதைத்தோம் பாசம் எனும் நாற்று, அறுவடையோ கண்ணீர். பாசத்தின் பெயரால் சொத்துக்களை பறிகொடுத்தோம், தனித்து நின்றோம் நடுத்தெருவில். பெற்ற மனம் படும் பாடு சுமையான பாசமானது. விழிப்புணர்வுடன் செயல்படுவோம், எதிர்காலத்தை பாதுகாப்போம்.